Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. பிரதமர் மோடியோட இந்த அறிவிப்புக்கு இப்போ என்ன அவசியம், அதோட பின்னணி என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் விலை உயர்வெல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய நிலையில் இருந்து இருக்கிறோம். அதை தாமதமாக செய்திருக்கிறோம். இல்லை, அது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் இருக்குது. 5 மாத தேர்தல் நடக்கும்போது வாரமாக எல்லாமே செஞ்சாங்க. அப்போயெல்லாம் அந்த கட்டுப்பாடுகளை பற்றியோ சிக்கனத்தை பற்றியோ எதுவுமே பேசாமல் அது எல்லா நாட்களுக்கு பிறகு சொல்கிறாங்க அப்படின்னு தேர்தலாம் முடிஞ்ச பிறகு சொல்கிறதும் விமர்சனம் ஆகிட்டு தான் இருக்குது. நடந்ததே இல்லை இந்தியாவில். எலெக்ஷன்னா இன்ஃப்ளேஷன் எப்பவுமே இந்தியாவில் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் எப்பவுமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி எவ்ரிபடி நோஸ் விலை ஏறிச்சுன்னா கொஞ்சம் பாதிப்பு வரும்னு. அதனால் எந்த கவர்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அதில் நான் குறை கண்டுபிடிக்க முடியல, பிகாஸ் இட்ஸ் அக்செப்டட் அஸ் அ ப்ராக்டிஸ். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 rupees பத்தாதுன்னு சொல்கிறேன். அந்த விலை உயர்வு பத்தாது. நீங்கள் ஆனால் ஒன்று நான் என்ன கருதுகிறேன்னா, இப்போ பிரெண்ட் 100க்கு மேலே இருக்குது. இப்போ 3 ரூபாய் ஏற்றிருக்காங்க. எனக்கு என்னமோ இன்னொரு 15-20 நாளில் இல்லைனா ஒரு மாதத்தில் திருப்பியும் ஏற்றுவாங்க. ஆனால் நார்மல்சி வரும்னு எதிர்பார்த்தது ஏமாற்றமாகிவிட்டது. சைனாலேருந்து ஒன்றும் வெளியில் வரலை. வாட் ஹேப்பன்ஸ் இன் சைனா டஸ் நாட் ஸ்டே இன் சைனான்பாங்க. ஏன்னா அது ஃபுல் குளோபல் இம்பேக்ட் இருக்கும். ஏன்னா அது 2nd largest economy in the world. இப்போ G4லேருந்து இப்போ G2 ஆயிடுச்சு. அமெரிக்கா அண்ட் சைனா அலோன் பேசிகிட்ருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு முடிவு காண்ற மாதிரி தெரியலை. ஆனால் அவங்க ஏதாவது முடிவு எடுத்து ஈரான், இஸ்ரேல் அவங்க எல்லாரும் ஒத்துண்டா கூட அது வெளியே வரலை. இந்த நிலையில் நான் இன்னும் ஒரு மாதம் 2 மாதமாக நீடிக்கும் என்ற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்குள்ளே அவர் இதை எப்படியாவது சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அமெரிக்காவில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது. அதுதான் அவருக்கு முக்கியம். ஸோ எல்லோரும் டொமஸ்டிக் இஷ்யூஸை தான் அட்ரெஸ் பண்ணுவாங்க பிஃபோர் அட்ரெஸிங் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. அதனால் ஏதாவது ஒரு முடிவு வந்து தான் ஆகணும். இப்போதைக்கு இஸ்ரேலை கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க அவங்க கொடைக்கு அமெரிக்கா. ஹார்மூஸ் ஸ்ட்ரெயிட் தரக்குன்ற ஒரு விசிபிலிட்டியும் இல்லை. ஸோ பிரெண்ட் மண்டே இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அறிவிப்பை சொல்கிறதுக்கான காரணம் என்ன, தேவை என்ன, இதை எப்படி ஒரு சாமானிய மக்கள் புரிஞ்சுக்கிறது? சாமானியனுக்கு அவங்களுமே எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இது அன்எக்ஸ்பெக்டடுன்னு சொல்ல முடியாது. இதில் எப்படி அவங்கள அஃபெக்ட் பண்ணுன்னா, ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜாஸ்தி ஆகும். மக்களோட எதிர்பார்ப்பு அல்லது அச்சம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரம் ஹோம் திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னு லாக்டவுன் நோக்கி நம்ம போகிறோமோ, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் எல்லாத்துட்டையுமே இருக்குது. லாக்டவுன் அது என்ன சொல்கிறாங்கன்னா, லாக்டவுன் வராது. ஆனால் அது சொல்லி கட்டுப்பாடு வருன்ற ஒரு நம்பிக்கையில் இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர கவர்மெண்ட் வில் நாட் அலவுன்ஸ் ஃபுல் லாக்டவுன். கோவிட் மாதிரி நடக்காது என்று நான் நம்புகின்றேன். ஏன்னா அந்த கோவிட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பேடாக இருந்தது எக்கானமிக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் கோவிட் அதுக்கப்புறம் இது வந்ததில் கிட்டத்தட்ட 8 வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். ஸோ அதனால் ஃபுல் லாக்டவுன் வராது. இவங்களோட கடைக்கெல்லாம் அங்கே ஃபுட்ஃபால்ஸ் இருந்தால் தான் வாங்க முடியும். அதனால் நடக்காது. ஃபுல் லாக்டவுன் வராது. கட்டுப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பெட்ரோல் விற்கக்கூடாது, இது நடுப்புற 2 நாள் மேண்டேட்ரியாக ஒரு வீட்டிலேருந்து வேலை செய்யணும், இது மாதிரி தான் வருமே தவிர ஃபுல் லாக்டவுன் வராது, எதிர்பார்க்க முடியாது. நம்பர் 1. நம்பர் 2, கொஞ்சம் கட்டுப்பாடு செய்யறது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்க. பஸ்ஸு, இந்த ட்ரெயின் அதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைக்க பார்ப்பாங்க. ஏன்னாக்க ரொம்ப க்ரௌடடாக இருக்குது, நம்ம இன்றைக்கி போவானா அப்படின்னு தள்ளி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கரெக்ட் நேரம்னு சொல்ல மாட்டேன். இட் ஹஸ் கம் லேட், இட் ஹஸ் கம் லெஸ். 3 ரூபாய் கம்மி பத்தாது என்று நான் போதாதுன்றீங்க. மேலே வரும், கண்டிப்பாக இன்னும் விலையை ஏற்றுவாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, பிரெண்ட் குறைய விலையை குறைக்க மாட்டாங்க. இப்போ 103 ரூபாய் 104 ரூபாய் ஒரு லிட்டர் இருக்குது. 110க்கு போகுதுன்னு வச்சுக்க. பிரெண்ட் இப்போ $100 ப்ளஸ் இருக்குது. பழையபடி $80 வந்தாலும் உங்கள் பெட்ரோல் ப்ரைஸை 110லேயே வச்சு அது ஒரு விமர்சனமாக இருக்குது. விலை குறையும் போதெல்லாம் அதற்கான வரிச்சலுகைகளை மக்களுக்கு கொடுக்காம கூடும்போது மட்டும் அதோட பாதிப்பை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு. கவர்மெண்ட்டும் பணம் வேணும் இல்லையா நடத்துறதுக்கு. அதனால அவங்க செய்து தான் ஆகணும். அது Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.